الذي هدانا لهذا وما كنا لنهتدي لولا أن هدانا الله أشهد أن لا إله إلا الله وحده لا شريك له وأشهد أن سيدنا محمدا عبده ورسوله صلى الله عليه وسلم. أما بعد فأعوذ بالله من الشيطان الرجيم. بسم الله الرحمن الرحيم. يا أيها الذين آمنوا اتقوا الله حق تقاته ولا تموتن إلا وأنتم مسلمون. صدق الله العظيم. புகழ் அனைத்தும் மேக நாயனான அல்லாஹ்வுக்கே அல்ஹம்துலில்லாஹ். அவன் தனித்தவன், அவனுக்கு எந்த துணையும் கிடையாது என்பதாக நான் சாட்சி கூறுகின்றேன். அந்த ஏக நாயனான அல்லாஹ் எமது வெற்றிக்காக, எமது நேர்வழிக்காக சத்திய தூதர் சர்தார் ஏதோ ஆலம் முஹம்மது முஸ்தபா ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை அனுப்பியிருக்கிறான். அந்த உண்மை தூதர் மீதும் அவர்களை யாரெல்லாம் பின்பற்றுகின்றார்களோ அவர்கள் அனைவர் மீதும் ஸலாத்தும் ஸலாமும் உண்டாவதாக. புனிதமிக்க ஜும்ஆவுடைய கடமையை நிறைவேற்றுவதற்காக வேண்டி அல்லாஹ் தஆலாவின் இல்லத்தில் இஅ்திகாஃபில் வீற்றிருக்கும் அல்லாஹ்வின் நல்லடியார்களே, அல்லாஹ் இவைகளை எடுத்து நடக்கும்படி ஏவினானோ அவைகளை எடுத்து நடக்கும்படிகள், இவைகளை வேண்டாம் என்று தடுத்தானோ அவைகளை முற்றுமுழுதாக தவிர்த்து நடந்து கொள்ளும்படி முதலில் எனக்கும் பின்னர் உங்களுக்கும் நான் வசிய்யா செய்கின்றேன். அன்புக்குரியவர்களே, ஆயா குர்ஆனியா, குர்ஆனுடைய வசனங்கள் அது எங்களோடு பேசுகிறது. ஏனென்றால் அல்லாஹ்வின் பொருத்தத்துக்குரிய ஒரு மனிதன் புனிதமாக உள்ளவராக மாற வேண்டும் என்ற உயரிய நோக்கத்தில் தான் ஆயா கௌனியா, இந்த பிரபஞ்சத்தில் ஏற்படக்கூடிய அத்துணை நிகழ்வுகளும் அல்லாஹ்வின் பக்கம் மனிதனை திசை திருப்புவதற்காக வேண்டித்தான். கண்ணியமானவர்களே, நிலைமைகள், அனர்த்தங்கள், வெள்ளங்கள் வந்து செல்கின்றன. ஆனால் மாற்றம் என்ன? ஜும்மாவுக்கு வருகின்றோம், அமர்கின்றோம், நல்லவைகளை கேட்கின்றோம். சகோதரர்களே, மாற்றம் என்ன? அல்லாஹ் எதிர்பார்க்கக்கூடிய, அவனுடைய பொருத்தத்துக்குரிய அடியார்களாக மாறக்கூடிய வாய்ப்புகளையே அல்லாஹ் தஆலா குர்ஆனின் மூலமாகவும் இந்த பிரபஞ்சத்தின் மூலமாகவும் எடுத்து காட்டிக்கொண்டே இருக்கின்றான். மாற வேண்டுமே என்ற ஏக்கம் எங்களுக்கு வர வேண்டும். சகோதரர்களே, பக்தாதிலே மிகப்பெரிய ஒரு திருடர்களே அவர்களுக்கு பயப்படுவார்கள். வழிப்பறிப்பவர்கள் எல்லோருமே அஞ்சி நடுங்கக்கூடிய ஒரு மனிதர் ஒரு நாள் திருடுவதற்காக வேண்டி இரவு நேரத்திலே ஒரு வீட்டுக்கு மேலால் ஏறுகின்றார். வீட்டை பின்னால் உள்ளே நுழைவதற்காக வேண்டி முயற்சி செய்யும் பொழுது வீட்டுக்குள்ளே இருந்து குர்ஆனுடைய ஒரு வசனம் கேட்கிறது. அலம் யக்னி லில்லதீன ஆமனூ அன் தக்ஷஅ குலூபுஹும் லிذிக்ரில்லாஹ். அல்லாஹ்வை அஞ்சும் நேரம் இறை விசுவாசிகளுக்கு, முஃமின்களுக்கு, எங்களுக்கு உங்களுக்கு சஹாபாக்களையும் பார்த்து அல்லாஹ் பேசினான். தன் நிறைவு காண முடியாத அல்லாஹ்வின் அருளை தேட வேண்டிய, இஹ்தினஸ் ஸிராத்தல் முஸ்தகீமை அடைந்து கொள்ள வேண்டிய துடிக்கக்கூடிய உறவுகளை அல்லாஹ் கேட்கிறான். அலம் யக்னி லில்லதீன ஆமனூ அன் தக்ஷஅ குலூபுஹும் லிذிக்ரில்லாஹ். இன்னும் நேரம் வரவில்லையா? அல்லாஹ்வை அஞ்சும் நேரம். சஹாபாக்கள் அத்துணை பேரும் தலையை கீழே தாழ்த்திவிட்டார்கள். யா அல்லாஹ், எங்களை நாங்கள் சரிகண்டோம், ஆனால் நீ கூறுகின்றாய் இன்னும் போதாது, இன்னும் முன்னேற வேண்டும், அல்லாஹ்வுடைய அச்சம் வர வேண்டும். சகோதரர்களே,
சுப்ஹானல்லாஹ். இந்த வசனம் அந்த திருடன் காதுக்குள்ளே நுழைகிறது, உள்ளத்தை துளைக்கிறது. அதே இடத்திலிருந்து மோசமான எண்ணத்தோடு சென்றவர். ஜும்மாவுக்கு வந்தவர் அல்ல, மஸ்ஜிதுக்காக வேண்டி வந்தவர் அல்ல, படைத்த ரப்புக்கு மாற்றம் செய்வதற்கு சென்றவர். படைத்தவனின் வசனம் தன்னை உலுக்கி விடுகின்றது. கத் ஆன யா ரப், கத் ஆன யா ரப். நாயனே வந்து விட்டது யா அல்லாஹ், வந்து விட்டது நாயனே, என்னை மன்னித்து விடு என்பதாக திசையை மாற்றினார், உள்ளத்தை மாற்றினார், செயலை மாற்றினார். வாழ்க்கை மாறியது. தன்னுடைய பிறந்த மண்ணை கூட விட்டு படைத்தவனின் தௌபாவுக்காக வேண்டி மக்காவுக்கு சென்றார். மதீனாவில் 6 மாதம், மக்காவில் 6 மாதம். ஒரே ஒரு வசனம், ஒரே ஒரு ஃபத்வா. அதுவும் அவருக்கு ஓதப்பட்டதல்ல, நாங்கள் முன்னால் வருகிறோம். எங்களை தாண்டி எத்தனையோ நிகழ்வுகள். சகோதரர்களே, அன்புக்குரிய அல்லாஹ்வின் நல்லடியார்களே, காபாவின் திரையை பிடித்துக் கொண்டார். நல்லவர்களின் சபைகளில் உட்காருவார், குர்ஆனுடைய வசனங்களை கேட்பார், அழுகையிலே தன்னை கழித்தார். அழுதழுது அல்லாஹ்விடம் தௌபா செய்தார். ஆபிதுல் ஹரமைனாக மாறினார். சகோதரர்களே, மிகப்பெரிய இஸ்லாமிய மார்க்க ஞானிகள், முஹத்திஸ்கள், முஃபஸ்ஸிர்கள், தஃப்சீர்கள், ஹதீஸ் கிரந்தங்களில் எல்லாம் அவர்களுடைய பெயர் வரும் அளவுக்கு ஒரு புனிதராக மாறினார். வேறு யாரும் அல்ல, ஃபுதைல் பின் இயாத் ரஹ்மத்துல்லாஹி அலைஹி. மாற்றத்தை நோக்கிய வசனங்கள். சகோதரர்களே, ஒன்றே அல்லாஹ் பேசினா விளங்கணும், அல்லது படைப்புகளை வைத்து அடித்தான், உணர்த்தினான், சோதனைகள் வந்தால் விளங்க வேண்டும். அவலாயரம், அந்த வசனத்தை அல்லாஹ் கேட்கிறார். நேரம் வரவில்லையா? இந்த வசனத்தை அல்லாஹ் கேட்கிறார். நீங்கள் பார்க்கவில்லையா? சோதனைகள் வருகிறதே. சகோதரர்களே, ஒரே வருடத்தில் பல நிலைமைகளை பார்க்கிறோமே. தும்மலாய தூபும், தௌபா நடந்ததா? வலாமுயத்தக்கவும், அல்லாஹ் பக்கம் அல்லாஹ்வுடைய அந்த சிந்தனையை வளர்த்துக் கொண்டோமா? வெள்ளம் வந்து இல்லங்களை சுத்தம் செய்தது, உள்ளத்தை சுத்தம் செய்ததா? சென்ற மாதம் 27ஆம் தேதிக்கு முன்னாடி, ஒரு மாதத்தை தாண்டி இருக்கிறது. சகோதரர்களே, கண்ணியமானவர்களே, அன்று எமது வீட்டிலே எப்படியான அமல்களோடு இருந்தோம்? அன்று எமது ஊரிலே சுபது தொழுகை எப்படி இருந்தது? இன்று எப்படி இருக்கிறது? எவ்வளவு பெரிய அனர்த்தத்தை கண்டோம். உள்ளம் கல்லாய் போய்விட்டதா? அல்லாஹ் கேட்கிறான். தும்ம கஸத் குலூபுக்கும் மின் பாதி ذلك فهي كالحجارة أو أشد قسوة. உள்ளம் கல்லாய் விட்டதா? அன்புக்குரியவர்களே, எங்களோட வாழ்க்கையை கொஞ்சம் சிந்தித்து பார்ப்போம். தொழுகையாக இருக்கலாம், படைச்சரக்கூடிய இவ்வளவு பெரிய தட்டுதலுக்கு பின்னாலும், பயங்கரமான நிகழ்வுகளுக்கு பின்னாலும், மண்ணுக்குள்ளே ஒரே கிராமம் மன்னரையாக மாறியதற்கு பின்னாலும், இவ்வளவு நாளும் வேறு நாடுகளிலே பேசினோம், கண்ணுக்கு முன்னால் அத்தனை பேரும் போய் பார்த்து விட்டு வந்து விட்டோம். ஷஹீதான அத்தனை பேர்களையும் அல்லாஹ் சுஹதாக்களுடைய பட்டியலில் சேர்ப்பான். ஈமானோடு, அல்லாஹ்வின் அச்சத்தோடு அவர்களுக்கு சம்பவித்த மரணம் கூட இன்ஷா அல்லாஹ் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்லி காட்டினார்கள். எதில் ஷஹீதானாலும் ஷஹீதுடைய அந்த அந்தஸ்து, அந்த மரண வேளையை அல்லாஹ் தஆலா ஒரு எறும்பு கடிக்கும் வருத்தத்தை கூட அவர்களுக்கு கொடுக்க மாட்டான். அப்படி அவர்களை அல்லாஹ் ஆக்கி வைப்பானாங்க. எங்கட நிலைமை என்ன? எங்கட நிலைமை என்ன சகோதரர்களே? நாங்கள் மார்க்கத்தை வெட்டி உலகத்தை ஒட்டி வாழப்போகிறோம். பஜார், தெருக்கள், வியாபாரம் முன்னேற வேண்டும், சந்தேகமில்லை. ஆனால் படைத்த ரப்பின் கோபத்தோடு அல்ல, படைத்த ரப்பினுடைய சந்தோஷத்தோடு. வியாபாரத்துக்காக மஸ்ஜிதுக்கு முன்னால் இருக்கும் சில கடைகள் கூட, சகோதரர்களே, அன்றைய முஸ்லிம்கள் வாழ்ந்த பிரதேசங்களில், நகரங்களில் எல்லாம் மஸ்ஜிதுகள் உருவானது. இன்று கடைகளுக்குள்ளே பிரேரும் உருவாகிக் கொண்டிருக்கிறது. வியாபாரிகளை பாதுகாத்துக் கொள்ள வேண்டும். வியாபாரத்தை ஒரு வினாடி நிறுத்தக்கூடாது.
என்பதற்காக வேண்டி இமாம் ஜமாத்தோடு தொழக்கூடியவர்கள் கூட அசர் வரைக்கும் வியாபாரம் நடக்கிறது. துகர் கலாவானது தெரியாது. என்ன கண்டோம்? எத்தனை கோடி சென்றது. சகோதரர்களே, அழகாக கட்டி வைத்த வீடு, அதற்குள்ளே மரணம் வருவது நியாயம்தான். ஆனால் அதே வீடு மண்ணறையாக மாறும் என்பதாக யார் நினைத்தது? அல்லாஹ்வை மறந்து அல்லாஹ்வின் சட்டங்களை அழித்து நாம் வாழ நினைப்போமே, ஆனால் அல்லாஹ் பாதுகாக்க வேண்டும். சகோதரர்களே, படைத்தவருடைய பிடி மிக ஆபத்தானதாக. அஃபஅமினு மக்ரல்லாஹ் ஃபலா யஅமனு மக்ரல்லாஹி இல்லா அல்-கௌமுல் ஹாசிரூன். சுப்ஹானல்லாஹ். மக்கள் என்ற வார்த்தை அல்லாஹ் சொல்றான். சூழ்ச்சி, அல்லாஹ்விடத்தில் சூழ்ச்சி இல்லை. ஆனால் இரவிலே, வீடு வாசலிலே, வியாபார தலங்களிலே திடீரென்று எதிர்பார்க்காமல் தாக்கப்படும் தாக்குதல்கள் சூழ்ச்சியை கொண்டது. அன்புக்குரியவர்களே, அல்லாஹ் அந்த வசனத்தை, அந்த வார்த்தையை சொல்லி புரிய வைக்கின்றான். புரிந்து கொள்ளுங்கள் என்பதற்காக வேண்டி என்னுடைய பிடி எப்படியும் வரலாம். நாம் உணர்ந்திருக்கிறோமா? தௌபா செய்திருக்கிறோமா? சென்ற மாதம் 27ஆம் தேதிக்கு முன்னால் நடந்த கல்யாணங்கள் எப்படி, இப்பொழுது எவ்வாறு கல்யாணங்கள், திருமணங்கள் நடக்கிறது? ஆடம்பரம், பெருமை, அல்லாஹ் பாதுகாக்க வேண்டும். அருமையானவர்களே, இவ்வளவு பெரிய ஒரு பிடிக்கு பின்னாலும் நாம் ஒரே இடத்தில் நிற்பது பொருத்தமற்றது. ஜும்மாவுடைய நேரம், வியாபார தலங்கள், பஜார் 20 நிமிஷமோ 10 நிமிஷமோ ஜும்மாவை சுருக்கினாலும் பரவாயில்லை, பஜார் திறக்கப்பட வேண்டும். வியாபாரத்துக்கு இடையூறாக சகோதரர்களே, ஒரு நிமிடம் மஸ்ஜிதுக்கு கொடுக்க நாம் தயாராகவில்லை. அல்லாஹ்வின் இல்லத்துக்குள்ளே ஜும்மாவுடைய தினம் எப்படியான ஒரு நாள், குத்பா மாத்திரமல்ல, அமலுக்குரிய ஒரு நாள், சொர்க்கத்துக்குரிய ஒரு நாள், சிறப்பான ஒரு நாள், சங்கையான ஒரு நாள். ஆக மேன்மையானவர்களே, அல்லாஹ்வுடைய நல்லடியார்களே, மாற்றங்கள் மனிதனிடம் எதிர்பார்க்கப்படுவது, மாற வேண்டும் என்பதற்காக வேண்டித்தான் படைத்தவன் இப்படியான நிகழ்வுகளை ஏற்படுத்துகின்றான். தன்னுடைய தௌபா, தன்னுடைய தக்வா, தன்னை சரிகண்டு மற்றவர்களை சிறியவராக்குவதற்கு மாற்றம் வராது. குர்ஆனுடைய பேச்சு, பெருமையோடு நாம் நடமாடும் பொழுது குர்ஆனுடைய வசனங்கள் கூட சிறிதாகத்தான் நடக்கும். அவருடைய உள்ளங்களில் பெருமையின் அடையாளம். அவர்களுக்கு குர்ஆனுடைய வசனங்கள் கூட அவர்களை மாற்றாது. சகோதரர்களே, அபூ ஜஹல் குர்ஆனுடைய வசனங்கள் இறங்க இறங்க தூரமாகிறான். குர்ஆனுடைய வசனங்கள் அவருக்கு எந்த மாற்றத்தையும் ஏற்படுத்துகிறார்கள். படைத்தவனுடைய கட்டளைகளை கொச்சையாக பார்க்கின்றான். மறுமையுடைய சிந்தனை பேசப்படும் பொழுது, நரகிலே மரமா, அந்த மரத்திலே நான் தான் சாப்பிடுவேன். அல்லாஹ்வின் கட்டளைகள், அல்லாஹ்வின் வசனங்களை தனது புத்தியை வைத்து அடக்கி வாழ நினைப்பது. தௌபாவுடைய வாசல் மூடப்பட்டிருக்கும் சகோதரர்களே. அல்லாஹ்வின் பக்கம் திரும்பும் வாய்ப்பு கிடைக்காது. துஃபைல் தௌசி ஒரே ஒரு வசனத்தான் மாறினார்கள். குல் ஹுவல்லாஹு அஹத் என்ற ஒரே வசனம். அல்லாஹு ஸமத் லம் யலித் வ லம் யூலத் வ லம் யகுல் லஹு குஃபுவன் அஹத். எத்தனை தடவை கேட்கிறோம். அல்லாஹ் அக்பர். அல்லாஹ் வாய்ப்புகளை தந்து கொண்டே போக போக நாம் தூரமாகி கொண்டு போவது பெரிய ஒரு ஆபத்தின் அடையாளம். அல்லாஹ்வின் முன்னிலையில் நாம் வர வேண்டியிருக்கிறோம். பெருமை இருந்தால் உள்ளம் திறப்படாது. நான் அறிவோடு இருக்கிறேன், சிந்தனையோடு இருக்கிறேன், தெளிவோடு இருக்கிறேன். பொதுவாவில் கூட, இஸ்லாமிய உரைகளில் கூட, பேச்சுகளில் கூட உரை காணப்படுவோமே தவிர மார்க்கம் என்ன சொல்லுகின்றது என்பதை புரிந்து கொள்ள முற்பட மாட்டோம். என்ன நடந்தாலும் நான் சரி என்ற சிந்தனை வந்தால், சுப்ஹானல்லாஹ், என்ன வந்தாலும் நான் இதே இடத்தில் இருப்பேன் என்ற யோசனை வந்தால், லா யுகையிரு மா பிகௌமின் ஹத்தா யுகையிரு மா பிஅன்ஃபுஸிஹிம்.
நான் மாறணும். என்னோட அல்லாஹ் பேசுறான், எனக்கு அல்லாஹ் இந்த வாய்ப்பை தருகிறான். அல்லாஹ்வின் பக்கம் நான் இந்த வினாடி இந்த நிமிடத்தில் அல்லாஹ்வின் பக்கம் நான் ஆக வேண்டும். எனக்குரிய தௌபாவை நான் செய்ய வேண்டும். அதுக்கு தான் இவ்வளவு பெரிய நிகழ்வுகளையும் குர்ஆனுடைய வசனங்களையும் அல்லாஹ் முன்வைக்கிறான். ஃபத்வாவை கடமையாக்கியது அர்த்தமே அது. இதுதான் அன்றைய சஹாபாக்களின் சிந்தனை. சகோதரர்களே, நம்முடைய வாழ்க்கையில் அப்படித்தான் மாறியது. நாம் குறையுள்ளவர்கள் அடுத்தவர்களின் குறையை பார்க்கின்றோம். அவர்கள் நிறையுள்ளவர்கள் பிறரை நலவு கண்டார்கள், தன்னிடத்திலே குறை இருக்கிறது என்று யோசித்தார்கள். அபூபக்கர் ரலியல்லாஹு அன்ஹு எப்படியானவர்? ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்லுகின்றார்கள், நாளைய கியாமத்தில் ஒரு மனிதரை சுவர்க்கத்தின் எல்லா வாசல்களும் அழைக்கும், சுவர்க்கத்தின் எல்லா கதவுகளும் மர்ஹபன் மர்ஹபன் இலைனா இலைனா, வாருங்கள் வாருங்கள், என்னின் பக்கம் வாருங்கள் என்று அழைக்கும். சொர்க்கத்தின் கதவுகளும் சொர்க்கத்தின் அறைகளும் சொர்க்கத்தின் மரங்களும் அழைக்கப்படும் ஒரு நபர் யார்? யார் ரசூலுல்லாஹ் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சபையிலே கேட்கப்படுகின்றது. அன்புக்குரியவர்களே, ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார்கள், அபூபக்கரே, உங்களை தான் அப்படி அழைக்கப்படும். எவ்வளவு பெரிய அந்தஸ்தோடு இருந்தாங்க. சொர்க்கத்தில் திறப்பனாக வைத்துக் கொண்டிருக்கிறது மாதிரி வியாபாரத்தில, உலக காரியங்கள்ல, குடும்பத்தில நாங்கள் முன்னேற நினைக்கிறோம். உலகத்தை வைத்து நாங்கள் திட்டமிட்டான் சோதனைக்கு தந்த உலகத்தை வைத்து மனநிறைவு காண நினைக்கிறோம். சகோதரர்களே, அல்லாஹ் தட்டி படைத்து சொல்லுகின்றான், கொஞ்சம் பாரு என்னை. அபூபக்கர் ரலியல்லாஹு தஆலா ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார்கள், ஜும்மாவுடைய தினம் சுவர்க்கத்திலே அல்லாஹ் சுவர்க்கவாதிகளை சந்திப்பான், பொதுவாக சந்திப்பான். அவனுடைய தரிசனம் கிடைக்கும். சகோதரர்களே, அல்லாஹ் எனக்கும் உங்களுக்கும் இந்த ஜும்மாவுக்கு நேர காலத்தோடு வந்து அல்லாஹ்வின் சிந்தனையோடு அல்லாஹ்விடத்திலே மாற்றத்தை எதிர்பார்த்து, ரப்பே உனக்கு பொருத்தமான ஒருவனாக என்னை ஆக்கி என்ற ஏக்கத்தோடு வீற்றிருக்கும் ஒவ்வொருவருக்கும் அதை அல்லாஹ் நசீபாக்குவானாக. மேன்மையானவர்களே, ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார்கள், முழு மனித சமூகத்திற்கும் முழு சுவர்க்கவாதிகளுக்கும் அல்லாஹ் பொதுவான சந்திப்பை ஏற்படுத்துவான். அபூபக்கரே, உங்களுக்கு அல்லாஹ் தனி சந்திப்பை ஏற்படுத்துவான். எவ்வளவு ஈமானில அல்லாஹ்வுடைய தொடர்புல முன் வரிசையில் நிற்கிறாங்க சகோதரர்களே. ஆனால் ஒரு வசனத்தை எடுத்தார்கள், முழு இரவையும் அழுகையிலே கழித்து விடுவார். கண்கள்ல கண்ணீர் எங்க? அனர்த்தத்துக்கு பின்னால தௌபா எங்க? கொடுக்கல் வாங்கல பண்பாடு எங்க? சகோதரர்களே, மண்ணுக்கு என்ன நடந்தது என்பதை கண்ணுக்கு முன்னால் பார்த்தோம். ஆனால் மண்ணுக்காக வேண்டி 20 வருடம் 30 வருடம் 40 வருடம் வழக்கு பேசிக் கொண்டிருக்கிறோமே, கரைந்து போனதை பார்க்கவில்லையா? அன்புக்குரிய அல்லாஹ்வின் நல்லடியார்களே, ஏங்க வேண்டிய நாங்கள், துடிக்க வேண்டிய நாங்கள், அல்லாஹ்வின் பக்கம் திரும்ப வேண்டிய நாங்கள். குர்ஆனுடைய ஒரு வசனம் அவரை அழைத்து சென்றது, சூழலை பாதுகாத்துக் கொண்டார். திரும்ப மாற்றம் வரணும், நாங்க மாறணும் சிந்தனை. பாவத்துடைய சூழல்கள் திரும்ப திரும்ப அதே பாவத்தின் எல்லைகளுக்கு நாம் வாழுவோமே, ஆனால் ஒரு நாள் மாற்றத்தை எதிர்பார்க்க முடியாது. அன்புக்குரியவர்களே, அல்லாஹ்வின் நல்லடியார்களே, ஃபுதைல் பின் இயாத் நல்லொரு சூழலை எதிர்பார்த்தார். வீட்டில வாலிப புள்ள மாறணும், நாளைய வாழ்க்கையில மாற்றம் வரும், என்னுடைய பொறுப்பு என்ன? சகோதரர்களே, எவ்வளவு படையெடுத்து சென்று உதவி செய்தோம். படைத்தவனின் பக்கம் எனது குடும்பத்தையும் நானும் எனது பிள்ளைகளும் திரும்ப வேண்டும் என்பதற்காக வேண்டி என்ன செய்கின்றோம்? அந்த அச்சம் வருகிறதா? ஃபாத்திமா ரலியல்லாஹு தஆலா அன்ஹா, சகோதரர்களே, ஃபாத்திமா ரலியல்லாஹு தஆலா அன்ஹா அவர்கள் வீட்டுக்கு ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஒரே ஒரு வசனத்தை எடுத்துக்கொண்டு, யா ரஹ்மத்துல் லில் ஆலமீன், ஹாத்தமுன் நபி, சய்யிதுல் கௌனைன், தாஜுல் மதீனா, இன்றைய ரஜப் மியராஜ் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் உடைய வரலாற்றிலே அல்லாஹ் அத்துணையும் தெரிவு செய்து கொடுத்த ரஹ்மத்துல் லில் ஆலமீன் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். அருமையானவர்களே, ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்லுகின்றார்கள், இன்னமா யுரிதுல்லாஹ் லியுذஹிப அன்கும் ரிஜ்ஸ அஹ்லல் பைத்தி வ யுطஹிரக்கும் தத்ஹீரா.
இருக்கிறான். அல்லாஹ் உங்களுடைய வீட்டினுடைய சுத்தத்தை எதிர்பார்க்கிறான், பரிசுத்தத்தை எதிர்பார்க்கிறான். படைத்தவரின் பக்கம் உங்களுடைய குடும்பம் திரும்பி நிற்பதை அல்லாஹ் எதிர்பார்க்கின்றான். உள்ளம் சுத்தமான தூய்மையான மகனை மனைவியை அல்லாஹ் எதிர்பார்க்கிறான். இந்த வசனத்தை சில தஃசீருடைய உலமாக்கள் கூறுகின்றார்கள். 8 மாதங்கள் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஒவ்வொரு தடவை தொழுகை நடத்த முன்னாலும் மகளிடம் கொண்டு போய் ஆயத்தை வசனத்தை ஓதி, மகளே அல்லாஹ்வின் பக்கம் திரும்ப, சுஜூதுக்கு தயாராக. சகோதரர்களே, சில ரிவாயத்துகள் 6 மாதம், சில ரிவாயத்துகள் 40 நாட்கள். சுப்ஹானல்லாஹ், ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் மகளை நோக்கி உபதேசம். சுப்ஹானல்லாஹ். அன்பார்ந்த அல்லாஹ்வின் நல்லடியார்களே, சர்வதேச மட்டத்தில் ஒரு ரெட் அலர்ட் விடுபட்டால், இது அனர்த்த பூமி, ஆபத்தான நிலைமை, காலநிலை மோசமானது என்று நாம் எச்சரிக்கப்பட்டால் எவ்வளவு பயப்படுகிறோம். எத்தனை பேரை கூப்பிட்டு பாதுகாப்பான இடத்துக்கு அழைத்துச் செல்கிறோம். ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார்கள், பெண்களுடைய நடனம் டீச்சர்ஸ் டேல கற்றுக் கொடுப்பவர்களும் கற்றுக்கொள்ளுபவர்களும், பெண்களுடைய ஃபித்னா, ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார்கள், சிவப்பு காற்றை எதிர்பாருங்கள். உள்ளத்தில் என்ன பயம் வருகிறது சகோதரர்களே? சமாளித்து விடுகிறோம், இயற்கைக்கு கொடுத்து விடுகிறோம் வந்த சோதனைகளை. வானிலைக்கு சொல்லிவிடுகின்றோம், வானிலை நிலையத்திற்கு பொறுப்பு சாக்கி விடுகின்றோம். படைத்தவனுக்கும் இருக்கும் சம்பந்தம் இல்லை என்பதாக நாம் நினைத்துக் கொண்டிருக்கிறோமா? எந்த மகனுடைய பெயரை, ஃபாத்திமாவை, எங்களுடைய ஒவ்வொரு பெண் பிள்ளைக்கு முன்னால் வைக்கிறோமோ அந்த ஃபாத்திமாவுடைய வாழ்க்கையை பாருங்கள், இரவை பாருங்கள். சுப்ஹானல்லாஹ். ஒரு ஸ்மார்ட் போனுக்கு முன்னால ஒரு மகள் தற்கொலையே செய்து கொள்ளும் காட்சிகள் உருவாகி அல்லாஹ் அக்பர். பெண்களுடைய நாட்களை நாங்கள் மன்னித்து விட நினைக்கிறோமா? குடும்ப தலைவர் எங்கே, தந்தை எங்கே, தாய் எங்கே? மிராஜுடைய பிரயாணத்தில் எத்தனை விதமான பெண்களுடைய சோதனையை ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் கண்டார்கள். இத்தனையும் பொய்யா? தப்பிவிடலாம் என்பதாக நாம் நினைக்கிறோமா? அல்லாஹ்வினுடைய நல்லடியார்களே, அதே ஆட்டம், அதே ஆடை, அதே பிரயாணம், அதே இரவு. சுப்ஹானல்லாஹ். இரவு முழுக்க ஃபாத்திமா ரலியல்லாஹு தஆலா அன்ஹா நின்று தொழுது விட்டு சுபகிலே சொல்லுகிறார்கள். அதான் கேட்கும் பொழுது அல்லாஹ் அக்பர், சுப்ஹானல்லாஹ். கண்ணியமானவர்களே, ஃபாத்திமா ரலியல்லாஹு தஆலா அன்ஹா கூறுகின்றார்களாம், என்ன இரவு இது, இவ்வளவு சுருக்கமான இரவாக இருக்கிறது, 2 ரக்அத்தில் சுபகுடைய அதான் கேட்டு விட்டதே என்று சொல்லுகிறார். அல்லாஹ் அக்பர். சகோதரர்களே, இரவு ஒரு அமைதியானது, வீடு ஒரு அமைதியானது, குடும்பம் ஒரு அமைதியானது. குழம்பி போவதாக இருந்தால் அல்லாஹ்வின் கட்டளைகள் அங்கே புறக்கணிக்கப்படுகின்றது என்பதை மறந்துவிடக் கூடாது. நல்லவர்களுக்கும் சோதனை வரும். அல்லாஹ் பக்கம் நாங்கள் திரும்புறது இல்லையா? இரவையில வாலிபர்கள் எல்லாருமே லேட் நைட் தொழுகையை நெருப்பு கொடுத்து பசார முன்னேற்ற நினைக்கிறோமா? குடும்பத்தை நடத்த நினைக்கிறோமா? ஒரு வருடத்துக்கு எத்தனை அஸ்ஸலாத்து கைரும் மினன் நௌம், யாருமே அழைப்பு, யாருமே அழைப்பு, ஹய்யா அலஸ் ஸலாஹ் யாருமே அழைப்பு. இரவு தேநீர் கடைகளிலும் சிற்றுண்டி சாலைகளிலும் இண்டோர்களிலும் அழைக்கிற உம்மத் சுபகுக்கு நெருப்பு கொடுக்கிறது. சகோதரர்களே, என்ன வருத்தம் வருகிறது, என்ன வழி வருகிறது, என்ன வேதனையும் இருக்கிறது, என்ன வேதனையும் இருக்கிறது. மேன்மையானவர்களே, அல்லாஹ் பாதுகாக்க வேண்டும் பாவங்கள். ஏஐயுள்ளுக்கே ஒரு சின்ன புள்ள அல்லாட கலாம் ஓதும் மஸ்ஜிதுக்குள்ள வந்து அல்லாட தொடர்பாக இருக்குவதற்கு தான் மஸ்ஜித் என்ற சூழலில் சகோதரர்களே, ஒரு சோதனை அல்லாஹ் இறக்கும் பொழுது ஊர்களில் இருக்கும் மஸ்ஜிதை பார்ப்பானா? மஸ்ஜிதுகளிலே அல்லாஹ்வுக்கு பொருத்தமானவர்கள் அழுது கொண்டிருந்தார்கள், தௌபாவோடு இருந்தார்கள். அந்த சோதனை அல்லாஹ் வந்ததை வேகத்தை விட வேகமாக வேகத்தில் மஸ்ஜித்களை கொஞ்சம் யோசிச்சு பாருங்க. 2000 பேருக்கு சாப்பாடு சமைக்கப்படுகிறது. அனர்த்த வெள்ளத்தில் அல்லாஹ் அத்தனை பேருக்கு கூலியை தருவான்.
கொஞ்சம் யோசித்து பாருங்கள் சகோதரர்களே, அவர்களுக்கு தான் வெள்ளம். சுனாமி வந்தோடனே மலை பிரதேசங்கள் இருக்கக்கூடிய நாங்க யோசிப்போம், எங்களுக்கு என்ன சுனாமி, எங்களுக்கு என்ன தண்ணியால் ஆபத்து. அல்லாஹ்வினுடைய நல்லடியார்கள் அல்லாஹ் காட்டி இருக்கிறார். 2000 பேருக்கு சமைக்கும் மஸ்ஜிதுக்குள்ளே 5 பேர் நின்று தொழுகைக்கு பாடசாலை அதிபர் சொல்லுகின்றார், 1000 மாணவர்கள் படிக்கும் பாடசாலைக்குள்ளே துகர் தொழுகைக்கு 5 பேர் இல்லை. சூழல் தவறுகிறது. தாய் கோடிக்கு தெரியும் 21 நாளைக்கு சரியான சூடு சரியான முட்டைக்கு கிடைத்தால் ஜனம், இல்லை என்றால் பிணம். புள்ள தவறிவிட்டதே, ஆபத்துக்குள்ளாகிவிட்டாரே. சகோதரர்களே, தந்தை என்ன செய்கிறோம்? மஸ்ஜிதுடைய சூழலை எவ்வாறு வைத்திருக்கிறோம்? நாம் உலகிலே வேலைப்படுக்குள்ளாகிவிட்டோம். பிள்ளைகள் வீணாகின்றார்கள், அமல்கள் வீணாகிறது, மனைவி மக்களுடைய வாழ்க்கை தாழாய் போகிறது. எந்த ஏற்றம் அல்ல. ஹிஷாம் பின் அப்துல் மலிக் அரசர் ஹலீஃபா தன்னுடைய மகனை தொழுவதற்கு காணவில்லை. இஸ்லாம பாரமா கொடுக்கிறோம் நாங்க. அப்படித்தான் நாங்கள் இன்றைக்கு முஸ்லிம்கள் இந்த நாட்டில் வாழ்கிறோம். ஜும்மாட தினத்தை அன்றைக்கு புரிய வைத்தார்கள். முஸ்லிம்களுக்கு இது தேவை. ஜும்மாவுடைய நேரம் எப்படி ஒதுக்கப்பட வேண்டும்? அத்துணை சட்டங்களுக்கு பின்னாலும் ஏக்கங்களுக்கு பின்னாலும் தான் நாங்கள் இது வந்து லேசான முறையிலே தொழுது கொண்டிருக்கிறோம். சகோதரர்களே, மகனுக்கு வேண்டிய பைக்க கொடுக்கிறோம், தொழுதோடு கேட்கிறோமா? தொடர்ந்து கூட்டிக் கொண்டு வருகிறோமா? எதை கொண்டு போவோம்? அந்த ஹிஷாம் பின் அப்துல் மலிக் ஹலீஃபா மகனை மஸ்ஜிதிலே காணவில்லை, தொழுகைக்கு இல்லை, தண்டனை கொடுத்தார்கள். 1 வருடம் எந்த குதிரை சவாரி உனக்கு செய்ய முடியாது. காலால் நடந்து வீட்டிலிருந்து மஸ்ஜிதுக்கு வர வேண்டும், பயணங்கள் செய்ய வேண்டும். சவாரியிலே குதிரையிலே 1 வருடம் உனக்கு ஏற முடியாது. நெறிப்படுத்தினார்கள் சகோதரர். தன்னுடைய மகனின் இருட்டு சிறையறையிலே அடைக்கப்பட்டிருக்கிறார். தொழுகையுடைய நேரம் தெரியாது, அதானுடைய நேரம் தெரியாது. தந்தை கடையிலிருந்து வரும் பொழுது மகனுக்கு கடைக்கு அனுப்பி வைக்கிறோம். கெஷியர் உட்காய் இல்லண்டா கோபப்படுகிறோம். அதே மகன் தொழுதாரா? அமல் செய்கிறாரா? ஹலால் ஹராம் எப்படி? அவருடைய இரவு எப்படி, பகல் எப்படி? சுப்ஹானல்லாஹ். கண்ணியமானவர்களே, துடித்து நிற்கின்றார். என்னுடைய மகனுக்கு இருட்டு சிறைக்குள்ளே அந்த தண்டனை வழங்கப்பட்டிருக்கிறது, பரவாயில்லை, தொழுகைக்கு என்ன நடக்கப் போகிறது? 2 மாதமாக எண்ணுகின்றார்கள். ஒவ்வொரு தொழுகைக்கு முன்னாலும் மகனே சுபஹி, மகனே ருஹர், மகனே அஸ்ர், மக்ரிப், இஷா என்பதாக மதீனாவில் இருந்து ஏங்குகின்றார். 2 மாதங்களுக்கு பின்னால் வெளியே வந்ததற்கு பின்னால் முதல் கேள்வி கேட்கின்றார்கள், மகனே உன்னுடைய தொழுகைக்கு என்ன நடந்தது? தந்தையே, நீங்கள் என்னை பின்னால் இருந்து தட்டி எழுப்புவதை போன்றே ஒவ்வொரு தொழுகை நேரமும் உங்களுடைய பேச்சு சத்தம் கேட்டதே. நான் ஒரு நேரம் கூட 2 மாதங்களில் ஒரு நேர தொழுகையை கூட கதாவாக்காமல் அந்த இருட்டு சிறைக்குள்ளே தொழுதேன் என்று சொன்னார். மார்க்கத்தை உயர்த்தினால் நாம் உயர்த்தப்படுவோம். பேணுதலான வாழ்க்கையை கடைபிடித்ததனால் தான் அந்த கம்பளையும் அந்த விளப்படி பகுதியும் அந்த உடையார் குடும்பங்களும் உருவானது. பத்துவாவோட ஜும்மா நேரத்திலே ஃபேக்டரி திறந்து, கம்பெனி திறந்து, பெரிய வியாபார தலங்கள் திறந்து பத்துவா எடுத்துக்கொள்ளலாம். பத்துவா போர்டர்ல தக்குவா தான் வாழ்க்கை. சகோதரர்கள், தக்குவா போர்டர், தக்குவாட வாழ்க்கை. வெள்ளிக்கிழமை வெள்ளிக்கிழமை, ஹலால் என்றா ஹலால், ஹராம் என்றா ஹராம். தன் கரத்தை பிடிக்காமல் அந்த வைத்தியர் வைத்தியம் செய்கின்றார், நூலை கட்டி வைத்தியம் செய்கின்றார். கண்டி ராஜாட வரலாறு படிக்கிறோமே. சுப்ஹானல்லாஹ். அந்த இளவரசிக்கு, அந்த அரசிக்கு நோய் குணமானது அதன் பரிசாகத்தான், இஸ்லாத்தின் பரிசாகத்தான் அந்த பிரதேசமே கிடைத்தது. அங்கே இஸ்லாத்திற்கு மாற்றம் நடக்குமே, ஆனால் அங்கிருந்து அல்லாஹ்வை பறித்து விடுவான். கண்ணியமானவர்களே, புரிந்து வாழ்வோம், உணர்ந்து வாழ்வோம், அல்லாஹ்வுடைய பக்கம் நெருங்குவோம்.
நாளைக்கு வார ரமதான் இல்ல, வார ஜும்மான் இருந்தல்ல, தௌபா எனக்கு இப்ப தேவை. ஒருவர் சொன்னார், நான் நாளை காலையில் எழுப்பி தௌபா செய்கிறேன். சுப்ஹானல்லாஹ். ஆனால் அவருக்கு காலையில் எழுப்பும் பாக்கியம் கிடைக்கல. மையத்து தான் அங்கிருந்து எடுக்கப்பட்டது. எனவே அல்லாஹ் பக்கம் திரும்பவும் கண்ணியமானவர்களே, பொருத்தமான அல்லாஹ்வினுடைய தக்வாவுடைய வாழ்க்கையை கேட்போம். வல்லவனான அனைவருக்கும் நல்லது புரிவானாக. இந்த பாவங்களை மன்னித்து அருள் புரிவாயாக. உண்மையான ஈமானுடைய இஹ்லாஸுடைய உனக்கு நீ பொருந்தக்கூடிய வாழ்க்கையை தந்துவிட ரஹ்மானே. உன்னுடைய நீ தடுத்தவைகளை விட்டு தூரமாகிவிட தௌஃபீக் செய்வாயாக. திடீரென பிடிக்கும் பிடியை விட்டு எங்களை பாதுகாத்து விடுவாயாக. இழந்தவர்களுக்கு இழந்ததை விட சிறந்ததை கொடுப்பாயாக. நீ எதை எதிர்பார்க்கின்றாய் இந்த நிலைமையிலிருந்து அந்த பொருத்தத்துக்குரியவர்களாக என்னை ஆக்கி வைப்பாயாக. அமல்களுக்குரியவர்களாக ஆக்கி வைப்பாயாக. இஹ்லாஸுக்குரியவர்களாக ஆக்கி வைப்பாயாக. அடுத்தவர்களுக்கு அநியாயம் செய்வதை விட்டு பாதுகாப்பாயாக. தன்னோடு தன்னுடைய பெருமையோடு மாண்டு போவதை விட்டு பாதுகாப்பாயாக. ரஹ்மானே, நீ தந்தது அனைத்தும் உன்னுடைய கிருபை நாயனே, உன்னுடைய அருள் நாயனே. உன்னை மறக்காமல் உண்மையானவனாக வாழும் வாழ்க்கை எங்களுக்கு நசீபாக்கி விடுவாயாக. பாவங்களை மன்னித்து ரஹ்மானே, சந்தர்ப்பங்களை அதிகமாக்கி தருவாயாக. தௌபாவுடைய வாசல்களை திறந்து தருவாயாக. ரமலான் கண்ணுக்கு முன்னால் தெரிவெடுப்பது போன்று இருக்கின்றது ரஹ்மானே. இந்த ரமலானையும் தருவாயாக, லைலத்துல் கத்ரையும் தருவாயாக. உண்மையான உள்ளத்தை சுத்திகரிக்கும் அமல்களை தாயா அல்லாஹ், ரூஹை சுத்திகரிக்கும் அமல்களை தா ரஹ்மானே. கபர் வெளிச்சமாகும் அமல்களை தாயா அல்லாஹ், நல்ல மௌத்தை எட்டிக்கொள்ளும் நல்ல அமல்களை தந்து விடு ரஹ்மானே. யா அல்லாஹ், ஆச்சரியமான நீ உன்னுடைய பிடியினுடைய அடையாளங்களை வெளிப்படுத்தும் நேரத்திலே தௌபாட பக்கம் விரையும் பண்பை தா ரஹ்மானே. பயத்தை தாயா அல்லாஹ், எவ்வளவோ அமல் செய்தாலும் நிறைவை காட்டிடாதே அல்லாஹ், போதாது என்ற தன்மையை தருவாயாக. உலகத்திலே எந்த கொஞ்சத்தோடு இருந்தாலும் அது மிச்சம் போதுமானது என்ற சிந்தனையை தருவாயாக. பிள்ளைகளை கண் பொழுதும் செல்வங்களாக்கி வைப்பாயாக, அமலோடு ஆக்குவாயாக. நீ பறிச்சா யாரும் தாரத்துக்கு இல்ல ரஹ்மானே, நீ தந்தா யாருக்குமே பறிக்க முடியாது. வளர்த்து தருவாயாக. வாழ்வாதார வளங்களை நசீபாக்குவாயாக. ரிஸ்குடைய வாசல்களை திறந்து தருவாயாக. நெருக்கடிக்குள்ளே என்ன செய்வது என்று தெரியாமல், தொழில் இல்லாமல் தச்சு தடுமாறும் எங்கள் சகோதரர்களுக்கு, எங்கள் உறவுகளுக்கு ரஹ்மத் செய்வாயாக. வாசல்களை திறந்து தாயா, படிப்ப தாயா, அட்வான்ஸ் லெவல் மாணவர்கள் ரிசல்ட்களை நல்லதா தாயா, ஒவ்வொரு துறையிலும் எங்களுடைய சமூகம் மிளிரும் ரஹ்மானே. உன்னுடைய பொருத்தம், உன்னுடைய அருட்கொடைகளை நீ கொட்டிக்கொண்டே இருக்கின்றாயா, நிமிடத்துக்கு நிமிடம் தந்து கொண்டே இருக்கிறாயா. ரஜப்ல கேட்கிறோம், மஸ்ஜிதுல கேட்கிறோம், ஜும்மா தினத்துல கேட்கிறோம், கடைகள் அடைத்து வைத்து விட்டு உன்னிடத்தில் கெஞ்சி கேட்கிறோம், புதுவோடு இருக்கிறோம், பெரிய ஒரு கடவை நிறைவேற்றிருக்கிறோம். தௌபா தாயா அல்லாஹ், தக்வா தாயா அல்லாஹ், நீ எடுத்துடாதே அல்லாஹ். நீ உன்னுடைய பிடியிலே தான் மண் இருக்கிறது அல்லாஹ், விண் இருக்கிறது அல்லாஹ், மலைகள் இருக்கிறது அல்லாஹ், மலை நீர் இருக்கிறது அல்லாஹ். பிடித்திடாதே எங்களை பாதுகாப்பாயா. தௌபாவை நசீபாக்கிறியா, எங்களை மன்னிச்சுடியா அல்லாஹ். நாங்க செய்யற தவறால சக்கராத்த கனிமா இல்லாம தௌபாவோட வாசலை தொடர்ந்து தந்துருவாயாக. எப்படி நீ இன்றைக்கு லா இலாஹ இல்லல்லாஹ் சொல்ல வைக்கிறாயோ, மரண வேளையில் இதை விட தெளிவாக உச்சரிக்க வைப்பாயாக. உது எடுக்கிறோம் யா அல்லாஹ், தஹஜ்ஜுத் தொழுகிறோம் யா அல்லாஹ், மஸ்ஜிதுகளை அழகாக்குறோம் யா அல்லாஹ், ஸகாத் கொடுக்கிறோம் யா அல்லாஹ், ஏழைகளுடைய கண்ணீரை துடைக்கிறோம் ரஹ்மானே. எங்களை பாதுகாத்துருவாயாக, எங்களை பாதுகாத்துருவாயாக. நிச்சயமா உனது பிடி கடினமானது யா அல்லாஹ். உன்னுடைய பயம் உள்ளத்திலிருந்து எடுபட்டு போய்விட்டது யா அல்லாஹ். உன்னை பற்றி நல்லெண்ணம் இல்லாமல் போய்விட்டது யா அல்லாஹ். உன்னுடைய அச்சம் உள்ளத்துல முடிவுகள் இல்லையா அல்லாஹ். மன்னிப்பாயாக. நரகம் பயங்கரமானது, கபர் பயங்கரமானது, மரண வேலை பயங்கரமானது. அந்த உணர்வோடு பயந்து வாழும் வாழ்க்கையை நசீபாக்குவாயாக. அல்ஹம்துலில்லாஹ்.